ஆர்கேனர் மேற்கு பகுதி இலக்கிய அணி சார்பில் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் இளந்தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்துகின்ற இலக்கிய அணி அமைப்பாளர் அண்ணன் ஓய் அழகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற இலக்கிய அணி மேற்கு பகுதி துணை அமைப்பாளர் அண்ணன் PT முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு முன்னிலை பொறுப்பு ஏற்கின்ற மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் ஒலி பாபு அவர்களே, பகுதி கழக நிர்வாகிகள் அண்ணன் மாஸ்டி வெங்கடேசன் அவர்களே, மு கோவிந்தராஜ் அவர்களே, அண்ணன் லோகநாதன் அவர்களே, டி திராவிட செல்வி அவர்களே, சகோதரர் P சீனிவாசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர் SL சுந்தர் அவர்களே, கி தேவன் அவர்களே, R ராஜன் அவர்களே, அண்ணன் ஏழுமலை அவர்களே, RAM சசிகுமார் அவர்களே, சகோதரியார் A மணிமேகலை அவர்களே, ஆர்கேனர் மேற்கு பகுதி இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் என் சாந்தகுமார் அவர்களே, ஸ்ரீலியம் குணா அவர்களே, G செல்வராஜ் அவர்களே, VSK செல்வம் அவர்களே, K அன்புமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்மளுடைய ஒரு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய ஊடகவியலாளர் அண்ணன் செந்தில்வேல் அவர்களே, நம்முடைய ஆர்கேனர் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் JJ எபனேசர் அவர்களே, கிழக்கு பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இரா லட்சுமணன் அவர்களே, அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கழக சட்டத்துறை துணை செயலாளர் அன்பு நண்பர் என் மருதுகணேஷ் அவர்களே, ஒரு சிறப்புரை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய இளம் பேச்சாளர் சகோதரி சி ஜோதி அவர்களே, அண்ணன் AT மணியண்ணன் அவர்களே, SM பரசுராமன் அவர்களே, டாக்டர் கலைவாணர் அவர்களே, சகோதரியார் M விமலா அவர்களே, மோகன் அவர்களே, தம்பி ரவிக்குமார் அவர்களே, இரா பொன்னு இளவரசன் அவர்களே, சண்முகம் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, AK பால்சாமி அவர்களே, K சிவகுமார் அவர்களே, ரத்னவேல் அவர்களே, ரவிசங்கர் அவர்களே, எம் லோகநாதன் அவர்களே, ஜெயராஜ் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் அண்ணன் G ராஜா அவர்களே, அண்ணன் மீஞ்சூர் முகுந்தன் அவர்களே, K கோதண்டம் அவர்களே, S ஜான் கென்னடி அவர்களே, அண்ணன் ஜானகிராமன் அவர்களே, தனசேகர் அவர்களே, தம்பி T சங்கர் அவர்களே, பகுதி அணியின் அமைப்பாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர் தம்பி கார்த்திக் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் காளிதாஸ் அவர்களே, ஆதி திராவிட நலக்குழு அணியின் அமைப்பாளர் என் ராஜ் அவர்களே, தொழிலாளர் அணி அமைப்பாளர் SP ரவி அவர்களே, கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் அணியின் அமைப்பாளர் S பாஸ்கர் அவர்களே, மகளிர் அணி அமைப்பாளர் ரேணுகா அவர்களே, சிறுபான்மை அணி அமைப்பாளர் CM டேனியல் அவர்களே, சுற்றுப்புற சூழல் அணி அமைப்பாளர் K முருகன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் MP கிளமன்ராஜ் அவர்களே, மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்களே, ஆர்கேனர் மேற்கு பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர்களே, வட்டக்கழக நிர்வாகிகளே, கழக முன்னோடிகளே, நன்றியுரை ஆற்றிருக்கின்ற இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் KS தங்கபாலா அவர்களே, RSC போஸ் உள்பட்ட வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இளந்தலைவர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஆர்கேனர் மேற்கு பகுதி சார்பில் யாரெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்த போகிறீர்கள் என்று கேட்டபொழுது முதலாவதாக நம்முடைய இலக்கிய அணியை சார்ந்த நிர்வாகிகள் நாங்கள் கண்டிப்பாக நலத்திட்ட உதவிகளோடு சேர்ந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவோம் என்று கூறி அந்த கூட்டத்தை தான் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை நம்முடைய கரவொலியோடு அவர்களுக்கு தெரிவிப்போம். நம்முடைய கழக தலைவர் கழக இளந்தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த இந்திய தேசமானாலும் சரி உலக அளவிலும் சரி எந்த கட்சிக்கும் இல்லாத 75 ஆண்டுகள் கடந்தும் நம்முடைய கழகம் ஒரு இளந்தலைவரை கண்டெடுத்து அந்த இளந்தலைவருக்கு இன்றைக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடி வருகிறோம்.
இந்த நம்முடைய இளந்தலைவர் எப்படிப்பட்ட இளந்தலைவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண பதவி இல்லாத நேரத்தில் கலாம் நடத்திய அத்தனை போராட்டங்கள், அத்தனை ஆர்ப்பாட்டங்கள், அத்தனை உண்ணாவிரதங்களிலும் கலந்து கொண்டு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கலந்து கொண்டு அந்த கழக பணியை ஆற்றி 2021 தேர்தலில் பிற வழி மூலம் வராமல் மக்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்னால் அதன் பின்னால் அமைச்சராக பொறுப்பேற்று அமைச்சராக இருந்த காலத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு மேம்பட்ட பணிகளை செய்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம செஸ் ஒலிம்பியாட்டுன்னு ஒன்று நடத்தினோமா நடத்தலையா? ஒரு காலத்தில் நம்ம டிவியில் தான் பார்ப்போம் செஸ் ஒலிம்பியாட்டை. ஆனால் சென்னையிலும் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னையிலும் நம்ம மாநிலத்தில் நடத்த முடியும் என்று கூறி மகாபலிபுரத்தில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தினாங்க. அது மட்டுமல்ல, பல்வேறு மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்கப்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள். அதன் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பந்தயம் நடத்தினோம். இதுவரை நம்ம டிவியில் தான் கார் பந்தயம்லாம் பார்த்துருப்போம். ஆனால் சென்னை மக்கள் கார் பந்தயத்தை பார்க்கணும், நம்மளுடைய தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வசதி இருக்குது என்பதை காட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய கார் பந்தயத்தை நடத்தினார். இன்னும் இது போல பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இவ்வளோ திட்டங்களை செஞ்சிட்டோம். 75 காலத்துக்கு முன்பாக நம்முடைய கழகம் ஆரம்பித்ததற்கு கொள்கை திராவிட கொள்கையாக இருந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய டாக்டர் கலைஞர் அவருடைய கொள்கையை பின்பற்றி இன்றளவும் திராவிட கொள்கையின் ஒரு வீரனாக, ஒரு கருத்தியல் தலைவனாக இன்றைக்கும் நம்முடைய செயல்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய இளந்தலைவர் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இளந்தலைவருக்கு தான் இன்று பிறந்தநாள் விழா. அதோடு மட்டுமல்ல, ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நிகழ்ச்சி எனக்கு பின்னால் ரொம்ப பேர் பேச இருக்காங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய நம்முடைய இலக்கிய அணி சார்ந்த அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுடைய வாழ்த்துறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.